பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியத்திற்கு மத்திய அரசு நூற்றாண்டின் சாதனையாளர் விருது அறிவித்துள்ளது. எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்கள் நம்முடன் தொலைபேசியில் இணைந்துள்ளார். அவருடன் பேசுவோம். வணக்கம் சார். இந்த விருது அறிவிக்கப்பட்டிருப்பதற்கு முதலில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விருது அறிவிக்கப்பட்டது தொடர்பாக உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்க சார். நன்றிம்மா. முதல்ல உங்க வாழ்த்துக்களுக்கு நன்றி. முதல் கண் நம்ம அரசாங்கத்துக்கு நன்றி. எத்தனையோ மேதைகள் பெரியவங்கள் இருக்கும்போது இந்த அவார்டுக்காக என்ன தேர்ந்தெடுத்ததற்கு. நான் என்ன சாதனை பண்ணேன்னு எனக்கே தெரியாது. 50 வருஷமா என்ன பாட வச்சுட்டு இருக்கு இந்த சினிமா தொழில். இந்த சினிமாவுக்கு சம்பந்தப்பட்ட எல்லோருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னுடைய ப்ரொடியூசர்ஸ்க்கும், டைரக்டர்ஸ்க்கும், மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும், கவிஞர்களுக்கும், இசை கருவிகள் வாசிக்கக்கூடியவங்களுக்கும், ரெக்கார்டிஸ்டுக்கும், என் பாட்டுக்கு அழகாக நடித்த நடிகர்களுக்கும், இதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக என்னை கேட்டு வாழ்த்து இத்தனை வருஷமாக என்னோட சக பயணிகளாக இருக்கின்ற நேயர்களுக்கும் அவங்க எல்லோருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இது ரொம்ப வினயமாக, பவ்யமாக எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமாக நான் வாங்கிக்கிறேன். இது வரைக்கும் உங்களுடைய இசை பயணத்துல சார் நீங்க நிறைய பல விருதுகள் வாங்கி இருக்குங்க. இந்த விருதுக்கும் நீங்க வாங்கின விருதுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த விருது முக்கியமா உங்களுடைய எவ்வளவு ஊக்கத்தை கொடுக்கும், அதை பற்றிய கருத்து சொல்லுங்க சார். ஒவ்வொரு விருதும் கூட ஆசீர்வாதம் தான்மா. எல்லாத்துக்கும் பேரு வேற வேறையே இருக்குமே தவிர எல்லாருமே ஏதோ நம்ம பண்ணினதுக்காக கொடுக்குறாங்கன்றாங்க. ஒருத்தரால ஒண்ணுமே சாதிக்க முடியாது. உலகத்திலேயே யாராலையும் சாதிக்க முடியாது. என் பின்னால எத்தனையோ பேர் இருந்துட்டு என்னை முன்னுக்கு ஊக்கம் கொடுத்து என்னை முன்னுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல்ல நடக்கிறதுனால அங்கே வந்திருக்கும் நிறைய இன்டர்நேஷனல் செலிபிரிட்டிஸ் நடுப்புல இந்த மாதிரி இவர் இத்தனை வருஷமாக வேலை செஞ்சிருக்காரு, இத்தனை வருஷமாக பாடிருக்காரு, நல்லா பாடிருக்காரு, நடிச்சிருக்காரு, என்னென்னமோ பண்ணிருக்காருன்னு சொல்லி அவங்க மூலமாக கூட எனக்கு இந்த அவார்டு கிடைக்கிறது, அவங்க முன்னால கிடைக்கிறது ஒரு பிரத்யேகமான ஒரு நிகழ்ச்சியாக நான் நினைக்கின்றேன். இதுக்கும் நிச்சயமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். எத்தனை பேர் இருக்காங்க என்னை விட பெரிய பெரிய மேதைகள், அறிவாளர்கள், என்னென்னமோ சாதனை படைத்தவர்கள் என்ன நினைச்சு அதுல கொடுத்ததுக்காக நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் சார். அதாவது வழக்கமா ஒவ்வொரு வருடமும் வாங்கக்கூடிய தலைவர்கள், அதாவது இந்த செலிபிரிட்டி அந்த விருதை மற்றவர்களுக்கு சமர்ப்பிப்பாங்க. அந்த வகையில இந்த விருது நீங்க யாருக்கு சமர்ப்பிப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்க சார். இது முதல் கண் எனக்கு இந்த புனிதமான இந்த ஜென்மத்தை கொடுத்த எங்க தாய் தந்தையார்கள். இது என்டையர் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் சேர்ந்தது. நான் எல்லோருக்கும் என்ன மூத்த கலைஞர்களுக்கும், என்னோட சேர்ந்து பாடின சக பாடகிகளுக்கும், பாடகர்களுக்கும் எல்லோருக்கும் நான் அதை சமர்ப்பிக்கிறேன். இது என்டையர், முக்கியமாக மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கும் அப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் எனக்கு இந்த ஜென்மத்தை கொடுத்த தாய் தந்தையார்களுக்கும் நான் இதை அர்ப்பணிக்கிறேன். நான் அவங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு பகிர்ந்தமைக்கு நன்றி சார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியத்திற்கு மத்திய அரசு நூற்றாண்டின் சாதனையாளர் விருது அறிவிக்கப்பட்டது. இதற்கு எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்கள் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள சில கருத்துக்களை தற்போது பார்த்தோம். தொடர்ந்து பிற செய்திகளை பார்ப்போம்.